எல்லோருக்கும் வணக்கம். நான் தீபன் சக்கரவர்த்தி. வெல்கம் டு மை சேனல் த ரியல் எஸ்டேட் ஆண்டர்பிரனர். நம்ம சேனலில் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா பேசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், கஸ்டமர்ஸ் டேட்டா பேஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த டேட்டா பேஸ் இல்லை அப்படின்னா யாராலையுமே அவங்க பிஸ்னஸை வந்துட்டு பெரிய லெவலில் ஸ்கேல் பண்ணுறதுக்கோ இல்லை அடுத்த லெவலுக்கு அந்த பிஸ்னஸை கொண்டு போகிறதுக்கோ பாசிபிளே கிடையாது. இப்போ தான் நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே வரீங்க அப்படின்னும் போது உங்ககிட்ட பெருசாக கஸ்டமர்ஸ் டேட்டா பேஸ் இருக்காது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் மோட்டிவ் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம் அந்த டேட்டா பேஸில் சில கஸ்டமர்ஸ் நியூவாக ஆட் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படின்றது தான் உங்களோட ஒரு விஷனாகவே இருக்கணும். அப்படி விஷன் இருந்தால் மட்டும்தாங்க ஓவர் பீரியட் ஆஃப் டைம் உங்களால் டெஃபினட்டாக ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கான கஸ்டமர்ஸ் டேட்டா பேஸஸை உருவாக்க முடியும். ஸோ டேட்டா பேஸ் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்கிடலாமா? ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய டேட்டா பேஸஸ் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1 crore டேட்டா பேஸ், 2 crore டேட்டா பேஸ், 10 lakh டேட்டா பேஸ், இந்த மாதிரி நிறைய டேட்டா பேஸஸ் சேல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் டேட்டா பேஸ் நீங்கள் வாங்கி எல்லா நம்பருக்குமே கால் பண்ணி அந்த நம்பர் எல்லாமே உங்களுக்கு லீடாக கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதோட பர்சன்டேஜ் பிலோ 5% தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறைய டேட்டா பேஸஸ் வாங்கி நீங்கள் கால்ஸ் பண்ணுறதோ இல்லை அவங்களுக்கு இமெயில் மார்க்கெட்டிங், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் இல்லை எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணும்போது அதிலிருந்து கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பாருங்கள். ஆனால் நீங்கள் ஆர்கானிக் வழியில், அதாவது கரெக்டான ப்ராசஸ் வழியில் டேட்டா பேஸ் நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா நிச்சயமாக என்ன பண்ண முடியும்னா உங்களால் பெரிய லெவலில் பிஸ்னஸில் ஸ்கேல் பண்ண முடியும். ஸோ நான் ஒரு வழி சொல்கிறேன், அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணலான்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, பரவாயில்ல. இல்லை நீங்கள் ரொம்ப நாளாக இந்த பிஸ்னஸில் இருக்கீங்களா, பரவாயில்ல. இன்னிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா நினச்சிக்கோங்க. உங்களோட எய்ம் என்னவா இருக்கணும், காலையில் எழுந்திரிச்சு ராத்திரி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே மினிமம் ஒரு 2 புது கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட டேட்டா பேஸில் இன்க்ளூட் ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவை நீங்கள் இன்றைக்கி எடுங்க. ஸோ இன்றைக்கி எடுத்து அதை கரெக்டாக நீங்கள் செயல்படுத்துனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கஸ்டமர்ஸ் டேட்டா பேஸ் உருவாகும். 2 கஸ்டமர் நான் சொன்ன உடனே வெறுமனே நம்பர் அண்ட் நேம் மட்டும் கிடையாதுங்க. அவங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில், அவங்களுக்கு உண்மையிலேயே நீடு இருக்கா, அவங்க எந்தெந்த லொக்கேஷன்லாம் ப்ராப்பர்ட்டி பார்க்குறாங்க, எந்த டைப்லலாம் ப்ராப்பர்ட்டி பார்க்குறாங்க, அந்த மாதிரி எக்ஸாக்ட்லி கஸ்டமர்ஸ் டேட்டா பேஸ். இதுதான் நான் கஸ்டமர் டேட்டான்னே சொல்லுவேன். வெறும் நேம் அண்ட் நம்பர் மட்டும் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டாஸே கிடையாது. வெறும் அது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ரிலிமினரி லீடு தான் அது. ஸோ அது நீங்கள் டேட்டா பேஸ்க்குள்ளே கொண்டே வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த டீட்டெயில், கஸ்டமர்ஸோட A to Z டீட்டெயில் ரிகார்டிங் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் அது இருக்கிற மாதிரி 2 கஸ்டமர் பர் டேக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ சின்னதாக ஒரு கால்குலேட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2 கஸ்டமர் அப்படின்னா நீங்கள் 6 days ஒர்க் பண்ணுவீங்களா? ஸோ 6 into 2 12 கஸ்டமர்ஸ். ஸோ பர் வீக் உங்களுக்கு என்னென்னா 12 கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஏன்னா சண்டே நம்ம சைட்டுக்கு போகிற மாதிரி கணக்கில் தான் சொல்கிறேன் நான். ஸோ மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் நீங்கள் 2 கஸ்டமராக உங்கள் டேட்டா பேஸில் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 12 கஸ்டமர் கிடைப்பாங்க. ஸோ 12 கஸ்டமருமே யாருன்னா அவங்களோட நீட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கிற கஸ்டமர்ஸ், அவங்க டீட்டெயில்ஸ் பூராவும் உங்ககிட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கஸ்டமர்ஸில் நீங்கள் சைட் விசிட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? ஸோ டெஃபினட்டாக இருக்குது. ஸோ ஒரு வாரத்துக்கு 12 கஸ்டமர் அப்படின்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ 12 into 4 48 கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் உங்களால் எடுக்க முடியும். ஸோ 48 கஸ்டமர்ஸ் உங்களால் ஒரு மாதத்தில் கிரியேட் பண்ண முடியும். அந்த மாதிரி டேட்டாஸை உங்களால் உருவாக்க முடியும் அப்படின்னா அந்த மந்த் உங்களுக்கு சேல் வருமா வராதா? ஸோ டெஃபினட்டாக வரதுக்கான பாசிபிலிட்டி 101% இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக்காக நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 monthல 48 கஸ்டமர்ஸ் வராங்க. ஒரு 6 மாதம் நீங்கள் தொடர்ந்து இதை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ எவ்வளோ கஸ்டமர்ஸ் வருவாங்க யோசிச்சு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரேஜாக 50 கஸ்டமர் நம்ம பர் மந்த்னு எடுத்துக்கிட்டால் கூட 6 மாதத்துக்கு 300 கஸ்டமர்ஸ், 300 கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வித்தின் 6 months இந்த பிஸ்னஸில் நீங்கள் வந்ததுலேருந்து ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ 300 கஸ்டமர்ஸ் உங்கள்கிட்ட இருக்காங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுவும் வித்தின் 6 monthsல நீங்கள் கரெக்டாக ஒரு நாளைக்கு 2 கஸ்டமர் தான் நான் ஜென்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி முடிவு பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணால் கூட 6 மாதத்தில் உங்கள்கிட்ட 300 கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கரெக்டாக 7th month ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் ஆகுது, இல்லை நீங்கள் ஒரு புது ப்ராஜெக்டை போய் எடுக்க போகிறீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு பையர், ஒரு செல்லர் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்க போகிறாருன்னு வச்சுக்கோங்க.
வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் புதுசாக போய் கஸ்டமரை தேடணுமா, இல்லை இந்த இருக்கிற 300லேயே அதுக்கான கஸ்டமர்ஸ் இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்கள். ஸோ டெஃபினட்டாக இந்த 300லேயே அந்த கஸ்டமர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் கிரியேஷன் அப்படின்றது. ஸோ டேட்டாபேஸை வாங்குறதுனாலையோ இன்னொரு இடத்துல இருந்து எடுக்கிறதுனாலையோலாம் பார்த்தீங்கன்னா இது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஆர்கானிக்காக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா 6 மந்த்ஸில் உங்ககிட்ட 300 கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. 7th மந்த்லேருந்து நீங்கள் புது கஸ்டமர் புது டேட்டாபேஸ் உருவாக்கலாம் கூட பரவாயில்ல. நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 300 நம்பர்லேருந்து இந்த 300 கஸ்டமர்ஸ்லேருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம்னா எந்தெந்த ப்ராப்பர்ட்டிக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றது கிளியராக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு சேல்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேட்டாபேஸஸை க்ரியேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ தூரம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை கஸ்டமர்ஸ், 5 இயர்ஸ்க்கு எவ்வளோ கஸ்டமர்ஸ் யோசிச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் இவ்வளோ நாள் பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் இருக்கீங்கன்னா எவ்வளோ கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட இருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேசிக்காக எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும்னா சரி பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கி தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பிஸ்னஸுக்கு வரீங்களா, இன்னையிலேருந்து இப்போ முடிவு பண்ணுங்கள். நாளையிலேருந்து 2 கஸ்டமர் கம்பல்சரி நான் பண்ணுவேன்னு முடிவு பண்ணுங்கள். ஒரு வருஷத்தில் உங்ககிட்ட ஆல்மோஸ்ட் வந்துட்டு 600 to 650 கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ செகண்ட் இயர்லேருந்து உங்களுக்கு சேல்ஸ் கன்வர்ஷன் மட்டும்தாங்க இருக்கும். ஸோ அது 101% ஐ கேரண்டி யூ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேட்டாபேஸஸை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக மிகப்பெரிய லெவலில் சேல்ஸில் பெரிய லெவலில் நீங்கள் போகலாம். ஸோ உங்களோட கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஏஜென்ட்டாக இருக்கட்டும், பெரிய லெவலில் ஸ்கேல் பண்ணுறதுக்கு ஆர்கானிக் வழியில் டேட்டாபேஸஸை க்ரியேட் பண்ணுறது மட்டும்தாங்க ஒரே வழி. மற்றபடி எக்ஸ்டர்னல் டேட்டாபேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்துட்டு சம்டைம்ஸ் அது ஒர்க் அவுட் ஆகும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் அது ஒர்க் அவுட் ஆகாது. சேம் டைம் அதை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட டீம் இருக்கணும். ஏன்னா நீங்களே ஒரு 80 lakhsலாம் டேட்டாபேஸ் கொடுத்தா கூட நீங்களாம் கால் பண்ண முடியுமான்னா பாசிபிளே கிடையாது. ஸோ அது எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அது எல்லாமே செகண்டரியாக வச்சுக்கிட்டா கூட ப்ரைமரியாக ஆர்கானிக்காக டேட்டாபேஸஸை கிரியேட் பண்ணுங்கள். சூப்பர் டூப்பராக நீங்கள் பிஸ்னஸில் ஸ்கேல் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோ உங்கள் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரியல் எஸ்டேட்டில் இல்லை சேல்ஸில் இல்லை ஆண்டர்ப்ரனராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது இன்ஃபர்மேஷன் எனக்கு சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற விதத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.